சாப்பாடு? லெமன் ரைஸ் டி. ஏன்டி எப்போ பார்த்தாலும் லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் தான் எடுத்துகிட்டு வருவியா? சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடவே மாட்டியா? இல்லடி, எனக்கு தான் அத்தா இல்லை, எங்கள் அம்மா தாண்டி வேலைக்கு போகிறாங்க, அதனால என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட முடியும். சப்பா, ஆரம்பிச்சிட்டியா உன் சோக கதைய? காட்சி 2. ஹனியாவும் அம்மாவும். அம்மா, என்ன வீட்டில் ஒரே வாசமா இருக்கு? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சீக்கிரம் எடுத்து வைங்கம்மா. வாமா, உனக்காக தான் பண்ணியிருக்காவா. சிக்கன் பிரியாணியா? சூப்பர்மா. ஆமாம்மா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அம்மா அத்தா வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சம்மா. சரி சரிம்மா, நிறையா பீஸ் போடுங்க. என்னம்மா பீஸ் கம்மியா இருக்கு? உனக்கு வேணுன்ற அளவு எடுத்து வச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேம்மா. அம்மா, ஏம்மா உங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? எனக்கே இது பத்தல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒன்று தெரியுமா, நபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தனது பக்கத்து வீட்டார் பசியோடு இருக்கும் பொழுது தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுவன் உண்மையான முஸ்லிம் இல்லைன்னு. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பசியோடு இருக்காங்க, நம்ம மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாதுமா. நம்ம வீட்டில் எந்த நல்ல சாப்பாடு வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து தாமா சாப்பிடணும், அதான் நல்ல பண்பு. அம்மா, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நான் இப்படி இல்லம்மா. கஷ்டப்படுற சஃபாவை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேம்மா. அல்லாவே, அதெல்லாம் ரொம்ப தப்புமா. மற்றவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசினா அது இறைவன் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டாமா. அம்மா, என்னை நீங்களும் மன்னிச்சிருங்க. இனிமே நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா. என்கிட்ட எந்த நல்ல பொருள் இருந்தாலும் நான் அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தாம்மா சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுமா, சரியா? இப்போ சாப்பிடு. காட்சி 3. ஹனியாவும் சஃபாவும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்கிறார்கள். சஃபா, நேற்று நான் உன்னை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேன். அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிருடி. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நமக்குள்ள என்ன இருக்கு. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இப்படி மாறின? இல்லடி, எங்கள் அம்மா நேற்று சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க பசியாக இருக்கும் போது நம்ம மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, அது உண்மையான முஸ்லீமே இல்லையான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்களாம். இவ்வளோ நாள் நான் இது தெரியாமல் இருந்துட்டேன். இனிமேல் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டது என்னையே நான் மாட்டிக்கிட்டேன்டி. மாஷா அல்லா, அப்படியாடி. காட்சி 4. சஃபா தன் வீட்டிற்கு செல்கிறாள். அம்மா, எனக்கு வீட்டில் என்ன சாப்பாடு? ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா சிக்கன் பிரியாணி, அதனால உனக்காக நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன்டா. அல்ஹம்துலில்லாஹ். அம்மா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பாக்ஸில் வச்சு தரீங்களா? நான் பக்கத்து வீட்டில் உள்ள அம்மாவுக்கு கொடுத்துட்டு வரேன். ஏம்மா, நீயே ரொம்ப நாளாக கேட்டு நானே இப்போ தான் செஞ்சுருக்கேன், ஏன் நீ அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிற? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஹனியாவோட அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பசியோடு இருக்கும் போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா நம்ம ஒரு நல்ல முஸ்லீமே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, அதாம்மா கேட்டேன். மாஷா அல்லா. என்னம்மா, நீயும் கையால் போய் யா அல்லா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய். வாமா சஃபா, என்ன வேணும்? நல்லா இருக்கீங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கம்மா. எங்கள் அம்மா இன்னைக்கு வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வாமா. ஜஸாக்கல்லா. நாங்கள் விவசாய நிலங்களைப் போல எங்கள் உள்ள நல்லது கேட்டதால் இந்த உலகம் நல்லது பெறும். பூமியின் உள்ளது மீது நாம் இரக்கம் காட்டினால் இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. Thank you, students. Thank you for your